குருவே துணை இப்பதினை பார்த்து கொண்டு இருக்கும் கும்பராசி சகோதர சகோதரி அனைவருக்கும் கண்ணமங்கலம் சேட்டு ஜோதிடன் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் புரட்டாசி மாத பலன் எவ்வாறு இருக்கப் போகிறது வாரங்கள் விரிவாக பார்ப்போம். உங்களுக்கு இந்த மாதம் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது. அது என்னவென்று சொல்கிறேன், வாருங்கள் விரிவாக பார்ப்போம். உங்கள் ராசியில் குரு பார்வையில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். ஆரோக்கியத்தில் இதுவாரில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை ஆகிட்டு ஒரு ஆரோக்கியம் மேம்பட்டு சிறப்பாக விடுதலாகி வெளியே வருவீங்க. ஹாஸ்பிட்டலில் பெட்டில் இருக்கிறவங்க கூட சரி உடனடியாக நல்லா வீட்டுக்கு வந்துடுவீங்க. கும்பராசி அன்பர்கள் எப்பவுமே ஒரு ரகசியத்தை மனசுக்குள்ளேயே காப்பாற்றிட்டு வருவாங்க. வெளியே சொல்ல முடியாது. அதிர்ஷ்டக்காரர் தான் கும்பராசிகள். யோகக்காரர்கள், புதையாளி யோகம், லாட்ரி யோகம் என்ற பல விதமான யோகக்காரர்கள் நீங்கள். உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டு இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பில்லை, வருத்தப்பட வேண்டாம். ஏதோ வழியில் பணம் வந்து கொண்டே இருக்கும், செலவு சரி கட்டி கொண்டே இருப்பீங்க. கூடுதலாக கடன் வாங்கி கஷ்டப்படாதீங்க. அது அதில் பாதாத்தில் தள்ளி விட்டுடும் கடன் வாங்குவது. அதுக்கப்புறம் அதில் மீண்டு வருவது ரொம்ப சிரமமாகிவிடும். இப்போவே கடனில் தவிக்கிற நீங்கள் மேற்கொண்டு அதில் பாதிப்பு அவசியப்படாதீங்க. உங்கள் வீட்டுக்கு 2இல் சனி பகவான் உங்கள் ராசினாக அமைந்திருப்பதால் பெரிய அளவு பாதிப்பு தர மாட்டார். குடும்பத்தில் சின்ன 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 மன கஷ்டங்கள் தான் கொடுப்பார், தவிர பெரிய அளவு பாதிப்பில்லை. ஒருத்தருக்கு ஒரு ஈகோ பிரச்சனை மனசுக்குள்ளே ஒரு பூட்டி வைத்துக்கொண்டு மனசுக்குள்ளே ஒரு வேதனைப்படுற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுப்பார், மன நிம்மதி கெடுப்பார், சந்தோஷத்தை கெடுப்பார், மன மகிழ்ச்சி இருக்காது. ஆனால் வெளியே காட்டிக்க முடியாது. வெளிப்பார்வைக்கு சந்தோஷமாகவும் வெளிப்பார்வைக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும், ஆனால் உள்ள மனசுக்குள்ளே போட்டு குமிங்கி வேதனையை வெளியே சொல்ல முடியாமல் தவிர்ப்பீங்க. ஸோ அதெல்லாம் போக போக சரியாயிடும், வருத்தப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு 5இல் குரு பகவான் இருக்கிறார். பிள்ளைகளால் ஒரு கஷ்டம் இருந்தாலும் போக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்கல, அடாவடி பண்ண பண்ணுறாங்கன்னு வருத்தப்பட வேண்டாம், அதுவும் போக சரியாகும். உங்கள் பிள்ளைகள் லவ் பண்ணுறாங்களா, நம்ம பார்க்குற மாப்பிள்ளையை கட்டிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களா, வருத்தப்படாதீங்க, அதுவும் சரியாகும். சிலருக்கு தான் சக்ஸஸ் ஆகும் காதல், சிலருக்கு சக்ஸஸ் ஆகாது. சுய ஜாதகப்படி 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி தசபாதி நடக்குமானால் தான் அவங்க காதல் கைகூடும், இல்லைன்னா ஃபெயிலியர் ஆகும், வருத்தப்பட வேண்டாம். குருநாதர் உங்களோட ராசி 5இல் இருப்பதும் புத்திர பாக்கியத்தை ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்க புத்திர பாக்கியம் இல்லைன்னு அவசியப்படுறவங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட நாள் குறை தீரும். அப்பா அம்மா ஆவீங்க, தாத்தா பாட்டி ஆவீங்க. உங்கள் வீட்டில் ஒரு மழை செல்வம் புதிய வரவு உண்டாகும். அதனால் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமாக தான் இருக்குது. புரட்டாசி மாதம் பெருமாள் குழந்தை கிருஷ்ணரே உங்கள் வீட்டில் அவதரிப்பார், வரப்பார், வளருவார். ஆகவா இந்த மாதம் பெருமாளை நாமத்தை சொல்லி பெருமாளுடைய கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி உங்களுடைய வீட்டில் இருக்கும் தீய சக்திகளை ஓட்டுங்கள். தீய சக்தி ஆட்டோமேட்டிக்காக சென்றால் நல்ல சக்தி வீட்டிற்குள் சேரும். ஆகவே கும்பராசி அன்பர்கள் எதுக்கெடுத்தாலும் ஒரு கலக்கம், ஒரு மயக்கம், ஒரு தயக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் உங்களுக்கு போக போக சரியாகிடும். 7இல் சுக்கிரன் கேது இருப்பதும் பெண்கள் மூலம் ஒரு ஆதாயம் இருக்கிறது. அதாவது மனைவியால் ஒரு ஆதாயம், ஒரு சாதகமான செயல் இல்லாமல் ஒன்று இருக்கிறது. ஒரு சண்டையும் வரும், பின்பு சமாதானம் ஆகிட்டு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். அதனால் மனைவி ஸ்தானத்தில் கொஞ்சம் வீட்டில் சண்டை கண்டை போடாமல் மனைவி கிட்ட நல்ல அன்பாக ஆதரவாக பேசுங்க, உங்களுக்கு சாதமாக இருக்கும். திருமணம் தள்ளி போயிட்டுருக்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல செய்தி கிடைக்கும், அமைப்பு அமையும். ஆனாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி திருமண வாழ்க்கை இந்த மாதத்தில் கைகூடி வரும். 2ஆம் திருமணம் செய்து கொள்வது கூட அந்த மாதம் கைகூடி வரும். பிரிந்த கணவன் மனைவிகளும் ஒன்று சேருவார்கள், குழந்தைக்காக ஒன்று சேருவார்கள். ஈகோவை விட்டு நீங்கள் ஒருத்தர் ஈகோ பிரச்சனை பிரிந்திருக்கும் கணவன் மனைவிகள் ஈகோவை விட்டு இறங்கி ஒன்று சேர்ந்து பிள்ளைகளாக குடும்பம் நடத்துவீர்கள். உங்களுக்கு அதாவது 8இல் சூரியன், புதன், சுக்கிரன் இருப்பதும் பூர்வீக சொத்தில் இருந்த ஒரு சில சிக்கல்கள்,
கொஞ்சம் நிதானமாக தான் முடியும். உடனடியாக அந்த மாதம் முடிய வாய்ப்பில்லை. அதனால் லேட்டானாலும் சிறப்பாக முடியும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு கெடுதல் செய்த நண்பர்கள் கூட திருந்தி இனிமேல் நல்லது செய்வார்கள். நீங்கள் ஆல்ரெடி முதல்ல குத்தனை யார் மாரில் குத்தனை யார் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பழகுவது சிறப்பு. உங்களுடைய நட்பு வட்டாரம் ஆதாரம் சாதகமாக தான் இருக்கிறது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த தவறான பழக்க வழக்கத்தில் விட்டுட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சியை பொங்க ஒரு நல்ல நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் செய்து பாருங்கள். சந்தோஷம் பிறக்கும். பெண்களுக்கு தாய் வழி உறவிலிருந்து ஒரு சாதகமான சூழ்நிலை அமையும். சப்போர்ட் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி நகை, பணம், பொருள் வந்து சேரும். அதனால் நீங்கள் கூடுமான அறையில் ஒரு சிறு சேமிப்பு சேர்த்து வையுங்கள். பெண்கள் உங்கள் சமயத்துக்கு உதவும். உங்கள் ராசிக்கு 10ல் செவ்வாய் இருப்பதும், அரசு வேலை தேடுபவர்கள், யூனிஃபார்ம் போட்டு அரசு வேலை தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை உண்டு. யூனிஃபார்ம் தேடி போட்டு அரசு வேலை செய்பவர்களுக்கு ஒரு பதவி உயர்வு உண்டு. ஒரு மேலே லஞ்சம் வாங்கும்போது தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அதெல்லாம் சில பாதிப்புகள் வந்து போகும். உயர் அதிகாரிகள் சாதகமாக இருப்பாங்க. கூட வேலை செய்கிற சகாக்களும் சாதகமாக இருப்பாங்க. நீங்கள் எங்கே சென்றாலும் ஒரு சீரம், சிறப்பு, மறுப்பு, மரியாதை, உயரம், அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது. கொஞ்சம் எதையும் நிதானமாக பொறுமையாக செய்யும் நீங்கள் சில நேரத்தில் அதையும் தவறு செய்துவிட்டு பின்னாடி வேதனைப்படுறீங்க. அதனால் இப்படி பண்ணிட்டுமே என்ன பண்ணலான்னு ஒரு வருத்தம் வரும். இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்பில்லாமல் நீங்கள் கொண்டு செல்லலாம். கும்பராசி அன்பர்கள் இந்த புரட்டாசி மாதம் காசை வைத்து வழிபடுவது கூட ஒரு சிறந்த ஆதாயம் கிடைக்கும். கோயில்களுக்கு நிறைய டொனேஷன் கொடுப்பீங்க, ஆதாயமாக இருக்கும். கோயில் வழிபாடு, ஆன்மீக டூர், ஆன்மீக பயணம், ரொம்ப நாளாக போக முடியாத தவிச்சிட்டு இருந்த கோயிலுக்கு கூட நீங்கள் போயிட்டு வருவீங்க. அதனால் வெளிநாடு செல்பவர்களும் இந்த மாதம் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது, போகலாம். வெளிநாட்டில் வேலை செய்கிறவர்களும் ஊருக்கு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, வந்து போகலாம். எது எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய தொழில் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும், சீரும் சிறப்பாகவும் இருக்கும். நீங்கள் எந்த தொழிலாக செய்யுங்க. முக்கியமாக வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்த மாதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் தொழில், கான்ட்ராக்ட், பில்டிங் கான்ட்ராக்ட், ரோடு கான்ட்ராக்ட், வேலையாக கான்ட்ராக்ட், என்னென்ன கான்ட்ராக்ட் இருக்கோ அத்தனை கான்ட்ராக்ட் தொழிலும் சிறப்பாக இருக்கிறது. அரசாங்க கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு சிறந்த வருமானம், லாபம் இருக்கிறது. அதனால் கான்ட்ராக்ட் தொழில் சிறப்பாக இருக்கிறது. வாழ்க்கையில் வளம் பெற உங்களுக்கு இந்த மாதம் ஒரு முறை பெருமாள் திருப்பதி வெங்கடாசலபதி சென்று வாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி, பலன், லாபம் கிடைக்கும். சிலர் காதல் செய்து கொண்டிருப்பவர்கள் மட்டும் கவனம் தேவை. ஒரு அவமானம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் சரி, பெண்ணாலும் சரி, காதலிலே விழுந்தவர்கள் அதில் விழுந்திருப்பது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ ஒரு பாதிப்பு வரை இருக்கிறது. அதனால் குடும்ப நிலை அதை அவாய்ட் பண்ணுவது சிறப்பு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை சாதிக்க நினைக்கிறீர்களோ அதற்கெல்லாம் என்னென்ன தடையாக இருக்கிறதோ, உங்கள் சாதனைக்கு தடையாக இருக்கும் அனைத்து விஷயங்களும் ஓரங்கட்டுங்க, தள்ளி வையுங்க. நீங்கள் நினைச்ச காரியத்தில் கண்ணார்ந்து செயல்படுங்க. நிச்சயம் வெற்றி உண்டு. தோல்வி அடைந்தவர்களும் வெற்றி பெறுவீர்கள். தரையில் விழுந்தவர்களும் நிமிர்ந்து நிற்பீர்கள். வாழ்க்கையிலே பிச்சை எடுக்கும் நிலவைக்கு போன்றவர்கள் கூட மறுபடியும் கோடீஸ்வரராக ஆகும் வாய்ப்பு வரும். அப்போ உங்கள் லட்சியத்தில் நீங்கள் உறுதியாகவும் நேர்மையாகவும் எந்த ஒரு தடைகள் வந்தாலும் விலக்கிவிட்டு நீங்கள் இருக்கும்போது நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.